ரிஷி சார், ரிஷி சார், ரிஷி சார், ரிஷி சார். தாவணி எடுத்தீங்க? நான் எடுத்தேனா? அதுவா விழுந்துருச்சு, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். விழுந்துச்சுன்னா நான் கேக்குறேன்ல, கொடுக்க வேண்டியதானே? ஏன் அப்படி பண்றீங்க? இப்போதைக்கு என்கிட்ட எடுத்து கொடுங்க. எதுக்கு ஏன் தாவணி நீங்க வச்சிருக்கீங்க? ஒன்னதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. இதுல துர்கா தாவணி எங்க எழுதிருக்கா? இந்த வீட்ல நான் மட்டும்தான் தாவணி கட்டுறேன். அப்போ இது ஏன் தாவணி தானே? ஓ, அப்படி வரியா? அங்க பாரு, இங்க பாரு. அப்படி எப்படி பாரு. விட்டு சித்ரமா, என்கிட்ட இருந்து தாவணி எப்படின்னு திமிரா உனக்கு? ஆக்சுவலி நான் உன்னை போனா போதான் விட்டேன். நான் நினைச்சிருந்தேன் தாவணியை மட்டும் இல்ல, அப்படியே உன்னைய சேர்த்து தூக்கிருப்பேன். ஆமா, இவர் தூக்கிடுவாரு. முடிஞ்சா என் தாவணியை எடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நான் இதுக்கு என்னோட அசிஸ்டன்ட்ஸுங்களே போதும். அவனுங்களா எப்படி தாவணி எடுத்துட்டு வராங்கன்னு மட்டும் பாரு. முடிஞ்சா எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சா? பாத்துக்கிறேன். ஐயோ, நிஜமாவே ஆள வச்சு எடுத்துட்டா? இதை யாரும் எடுக்காத இடத்துல மறைச்சு வைக்கணும். வாடியே தங்க செல்ல நீ எல்லாட்டினா ஒண்ணுமில்ல. அடி வாடியே தங்க செல்ல நீ எல்லாட்டினா ஒண்ணுமில்ல. என் ஜோடியா நீ நிக்கையில வேற என்ன வேணும் வாழ்க்கையில. ஒட்ட தள்ளடா உன பச்சை புள்ள அவர் கக்கத்துல தூக்கிக்க பாரியா. பட்டாகத்தி வீசின பட்டம் பூஜியாகின முட்டை கண்ணி மயக்கின சரியா. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. வாடி ஏன் தங்க செல்ல. என்ன தங்க சிலையா? பாஸ், கல்லு சிலை தானே சொன்னீங்க, இப்ப தங்க சிலை கேக்குறீங்க? சும்மா சும்மா மாத்தி மாத்தி பேசக்கூடாது பாஸ். இவனுங்க எங்க இங்க? அடடா, எப்ப வந்தானுங்க, எப்படி வந்தானுங்க? கொலகார பாவீங்களா, என்ன மாட்ட விட்டுருவானுங்க போல இருக்கே. ஏண்டா, ஆர்டர் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டெலிவரி கொண்டு வந்துட்டீங்க. பாஸ், வாட்ஸ்அப் மெசேஜ ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியே டெலிவரி பண்றதா இப்போ ட்ரெண்ட் பாஸ். பயங்கரம், பயங்கர ஸ்பீடா இருக்கீங்கடா. சிரிக்காதீங்கடா. உங்களை சிலையை எங்கேயே கொண்டு வர சொன்னேன். சொல்றதுக்கு டெலிவரி பண்ணுங்கடா. முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க. பாஸ் இப்ப மேல ரொம்ப டென்ஷன் ஆகறா. சரியா கொடுத்துட்டு வாங்க. வா. என்னடா பண்றீங்க? யாராவது பார்த்தா மொத்த பிளானும் கெட்டுடுவோம்டா. உள்ள வைங்க, உள்ள வச்சு மூடுங்கடா. மூடுறதெல்லாம் இருக்கட்டும். இந்தாங்க, முதல்ல இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. எதுக்குடா இது? அதாவது பயங்கரம் 1 பயங்கரம் 2 கொண்டு வந்த சிலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதுன்னு நீங்க ஒத்துக்கிட்டு போடுற கையெழுத்து. இந்தாங்க, புடிங்க, கையெழுத்து போடுங்க. எதுக்குடா? பாஸ், நாளை பின்ன நீங்க இந்த சிலைக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நாங்க கோர்ட் கேஸ்னு அலையிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அந்த ப்ரூஃப்க்கு தான் இந்த லெட்டர். எவ்வளவு விவரம் நாங்க பயங்கரமா லாக் பண்ணிட்டோம். பாருங்க, பதட்டத்துல மூடிய திறக்கல பாருங்க. புள்ளி 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 வைங்க வைங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சது. கொடுங்க. யோ, என்ன இங்க வச்சிருக்க? நேரா மொத ரூம்ல கொண்டு போய் வச்சிரேன். பாஸ், ரூம்ல கொண்டு போய் வைக்கணுமா?
எந்த ரூம்னு சொன்னீங்கன்னா கொண்டு போய் வச்சிடறோம். தூக்குறா பாஸ். ஹெல்மெட் உடைஞ்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுதே பாஸ். ஹெல்மெட் இல்ல, அது என் கபாலம்னு நான் எப்படா உங்களுக்கு புரிய வைப்பேன்? கடவுளே, என் சிஷ்யனுங்க முன்னாடி என்ன அழ விட்டுறாத. சுந்தரபாண்டி விட்டுறாதடா, கம்பீரமா நில்லு. பாஸ் இந்த சிலையை எங்க வைக்க? பாஸ் மறுபடியும் ஹெல்மெட் உடையற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆனா அந்த ஹெல்மெட்டை தான் காணோம். நீ என்ன டிராபிக் போலீஸா? ஹெல்மெட் இல்லனா ஃபைன் போடுறதுக்கு? மூடிக்கிட்டு சிலையை தூக்கிட்டு போடா. போய் அவுட் ஹவுஸ்ல வைடா. தட்டு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கூகுள் மேப்ல வழி பார்த்துட்டு இருக்க பாஸ். டேய், சொத்த. வெளியில போனா ரைட்ல இருக்குடா. இத போய் கூகுள்ல போடா. தூக்குறா. மறைச்சு வை. எல்லாம் ஒண்ணு சேருது. இங்கிருந்து போய் தொலை. அப்படியே போன் யூஸ் பண்ணுவோம். அம்மா கிட்ட மாட்டானுங்க, அவ்வளவுதான். எதுக்குடா அப்படி ஓடி ஒளியறீங்க? மாமியார் முன்னாடியே தெரியுமாடா உங்களுக்கு? அட பாவமே, இவங்களா உங்க மாமியாரு? இவங்களுக்கு மருமகனா இருக்கிறத விட கேரளாவுக்கு அடிமடா போயிடலாமே பாஸ். இதெல்லாம் ஒரு அடியா பாஸ்? அந்த அம்மா அடிச்சதுன்னா செவில பிஞ்சிரும். எனக்கும் பிஞ்சு இருக்குடா. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு டயலாக்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த அம்மா அடிச்சுனா 1.5 லட்சம் டயர் பாஸ். தங்க சிரிப்பாவது பாத்தீங்களா? 1.5 லட்சம் டன்னு பாஸ். 1.5 லட்சம் டன்னு. ஒரு நாள் அந்த அம்மா ஹேண்ட்பேக்கை ஆட்டையா போட்டு போகும்போது மாட்டிக்கிட்டோம். அப்ப அடிச்சாங்க பாரு ஒரு ஆட்டி, கண்ணம் திரும்பிருச்சு. இப்ப மட்டும் மாட்டணும், காலத்துக்கும் காது கேட்காது.
இடம் கிடக்கல, கொஞ்சம் ஒதுங்கி நிக்கலாம்ல. எதுக்கு வழியில நிக்கிறீங்க? இவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியுதுல்ல, வழி விட்டு போலாம்ல. இந்த வீட்டு மருமகங்கிற திமிரு எத்தனை பேர் ரவுண்டு கட்டி அடிச்சாலும் வழிய தாங்கிப்பேன்னு கெத்து. எதுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல நின்னுட்டு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இங்க உன் கால என்ன புண்ணா? இப்ப எதுக்கு பப்பரப்பேன்னு காலை விரிச்சு நின்னுட்டு இருக்க? சும்மா. ருத்ரையா, ஆபீஸ்ல ஏதோ ப்ராப்ளம்னு செக்யூரிட்டி சொன்னாரு, போய் என்னன்னு பாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் அங்க இருந்தா வரேன். இல்ல இப்ப எனக்கு கால் வந்துச்சு, முதல்ல என்னன்னு போய் பாருங்க. நான் பாத்துக்கிறேன். யோ, சிலைய எங்காவது மறைச்சு வச்சுட்டு வா, நான் உள்ள போறேன். ஏதாவது சொதப்புன கொன்னுடுவேன் உன்னை. வாங்கடா, வாடா வாடா. எஸ் பாஸ். அதே வாடா டேய். இத வாடா தூக்குடா. ஏய், அத்தை, என்னது அது? பழைய நியூஸ் பேப்பரு, வீட்ல இருந்த பழைய நோட் புக்ஸ் எல்லாம் இடத்த அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதான் எடைக்கு போட கொடுத்து விட்டேன். போ சொல்லு. சொல்லிடுறேன். போங்கடா போங்கடா போங்க போங்கடா போ போ போ. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. கேக்குறல்ல, சொல்லியா? அது வெள்ளப்புறம் ஒண்ணு வீட்டை சுத்தி சுத்தி வந்துச்சா, அதான் துரத்தி விட்டுட்டு இருந்தேன். போயிடுச்சு. ஒரு புறாவையும் காணோம். அதான் போயிடுச்சுன்னு சொன்னேனே. ஏய், உண்மையை சொல்லு, என்னது அது? அந்த வெள்ளப்புறாதான். போயிடு. ஆஹா, சமாளிடா சுந்தர பாண்டி, போயிடு. ஏய், நான் விட மாட்டேன். வெள்ளப்புறா போயிடு. போ. ஏய், போ 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 போ. ஏய், போ போ. இவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டாமே. இவன் நிக்கிற சைஸ பார்த்தா கண்டிப்பா உண்மையை வரவழைச்சிருவான் போல இருக்கு. ஆனாலும் ஒண்ண விட மாட்டேன். வெள்ளப்புறா போயிடு. என்ன இவன் லூஸ் ஆயிட்டானோ? இங்க பூட்டி இருக்க. வா அங்க அத பாரு. அங்கல தொறந்துடா. வாடா உள்ள வாடா. டேய் பாரு. உள்ள வாடா டேய். வெயிட்டா இருக்கடா. வாடா உள்ள வாடா. பாரு கை இறக்கடா. வெயிட் மெதுவா இருக்கடா. டேய் இங்க வச்சானா இங்க இருந்து வரணும் யாரும் பார்க்க மாட்டாங்களாடா? அங்க ஜன்னல் வழியா யாரும் பார்க்க மாட்டாங்களாடா? எங்கடா வைக்க? மேல தூக்கிடுமா? சரி ஓகே. இங்க எப்படா வைக்க முடியும்? வாடா வீர தோறா. அதுல போவாதே. வேற டிவிக்கு மேல வச்சிரலாமா? அறிவு கட்டவன. டிவிக்கு மேல தூக்கு. அங்க வை. தூக்கு. நல்ல போடுறா. நல்ல வெயிட்டா போடுறா. அங்க ஒரு வாரமா வை. இங்க வை. மெதுவா வெயிட் பாத்துறேன். டேய் இப்படி வச்சானே யாரும் பார்க்க மாட்டாங்களாடா? போய் எதை மூடி வைடா. போடா. கொண்டா. வா. எடுத்து மூடு. பாத்துறா. யார் பாத்துற போறாங்கடா? வாடா. குருண்டாடா டேய். வாடா. இது ஓகேவாடா? அப்பா தப்பிச்சோம்டா. போலாமா? இது வேற நோயின் சார்ஜ் இல்ல. நம்ம வயித்துக்கு சோறு போட்ட மாதிரி இதுக்கும் சார்ஜ் போட. சரி போடலாம். இங்கே இடம் பாரு. பின்னாடி போடு.
சார்ஜர் வச்சிருக்கல? போடு போடு சீக்கிரம் சீக்கிரம். ஏறுது. சூப்பரா. டேய் யாரும் வர்றதுக்கு முன்னாடி போலாம்டா. போடா. பாத்து யாரும் பார்க்கலடா. வாடா. வாடா. பாத்து மெதுவா டேய். ஒரு வழியா தப்பிச்சோம். நம்ம பாஸ் கல்யாணம் ஆனதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகறாரு. ஏண்டா நம்மளையே இந்த பாடுபடுறாருன்னா அவரோட பொண்டாட்டியோட நிலைமை கொஞ்சம் யோசிப்பாரு. ஐயோ கொடூரமான கோக்காரா இருக்காரு. பாவம் அந்த அண்ணிய நினைச்சாதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. பாவம் எப்படிதான் இருக்காங்களோ. சரி இங்க நிக்க வேண்டாம், உடனே கிளம்பிடுவோம். சரி வா. அப்புறம் வந்து செல்லி வாடா. டே பாஸ் டேய் சிலையை வச்சிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி சிலை உள்ள வச்சிட்டான். டேய் மாட்டிக்காதீங்கடா, போங்கடா. கேக்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆபத்து வருதுடா, போங்கடா. ஐயோ என்ன பாஸ் பாம்பு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. போங்க கேக்கல. என்னடா ஆச்சு பாஸ்? ஏன் உட்கார்ந்துட்டாரு? பாஸ் யாரா நீங்க? டேய் பிளம்பரா பெயிண்டரா? சார் இப்ப கரெக்டா சொல்றேன் சார். பிளம்பர். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? அத சொல்லிட்டு போலாம்னு தான் சார் வந்தோம். சார் நீங்க எது கேக்குறதா இருந்தாலும் எங்க பாஸ் கேளுங்க, எங்க விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டானுங்களே. யாருடா உங்க பாஸ்? அதான் அந்த வெள்ளை வேட்டி ப்ளூ சொக்கா போட்டு மூஞ்சில சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி டால் அடிச்ச மாதிரி நிக்கிறாரு அவர்தான். கழுத்தை விட்டுட்டு கேக்குறா. அவனே ஒரு சரியான லூசு. அவன் உங்களுக்கு பாஸா? உங்க பாஸ் கூப்பிடுங்க. கோத்து விட்டுட்டு கூப்பிட வேற சரிங்களாடா? என்ன ஸ்லோ மோஷன்ல வந்து மாறாடுறாரு பாத்தீங்களா? வாங்க வாயா பாஸ். இவன் பிளம்பர்னா இவன் பெயிண்டர்னா, இவன் பிளம்பர்னா இவன் பெயிண்டர் இருக்கிறான். இவனுக்கு ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. யாரையா அவனுங்க? அது வந்து இவன் பெயிண்டரா இருக்கும்போது இவன் பிளம்பரா இருப்பான், இவன் பிளம்பர்னா இவன் பெயிண்டர். சரி அதை விடு. இப்ப எதுக்காக இவனுங்களை வர சொன்ன? வேலை கேட்டுதா? வேலை தான் இங்க எதுவும் இல்லையே. அதுதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் எதுக்காகயா இவனுங்களை வர சொன்ன? சொல்றதுக்கு தான் வர சொன்னேன். சரி அதை விடு. நிறுத்துங்க. நீட் எக்ஸாம் மாதிரி கேள்வியை நீட்டிக்கிட்டே போறீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்ல. உங்களை சித்ரா தேவி அம்மா தேடிட்டு இருக்காங்க, போய் பாருங்க போங்க. இவனுக்கு ரெண்டு பேரையும் பார்த்தா திருட்டு பயலுங்க மாதிரி தெரியுது. இந்த வீட்ல மட்டும் ஏதாவது பொருள் காணாம போச்சுன்னு வச்சுக்க, உன்னையும் சேர்த்து 3 பேரையும். என்ன இவ்வளவு குடும்பக்காரரா இருக்காரு? ஸ்டடியா நில்லு. எத்தனை வாட்டி மடக்கி கேள்வி கேட்டாலும் நாங்க ரொம்ப அசால்ட்டா தெளிவா பதில் சொல்லுவோம். என் பொண்டாட்டியவே சமாளிக்கிறவன் உங்களெல்லாம் சமாளிக்க மாட்டேனா? என்னது? போங்க, அத்தை கூப்பிடுறாங்க. சரி போங்க. நீங்க அடிக்கிறதுல ரொம்ப கட்டிக்காரன். ஏண்டா ஒரு அடி கூட எங்க 2 பேரும் பண்ணல. சும்மா இருங்க பாஸ். ஏற்கனவே அவங்க எஃபர்ட் போட மாட்டேங்கிறாங்க. நீங்க பொசுக்கு அடிச்சா எஃபர்ட் போடுவாங்க. அடிக்கிறத விட்டு மேட்ருவாங்க. போய் பச்சை சிலை எடுத்துவாங்கடா. எடுக்க முடியாதே. ஏண்டா? அந்த போதுல ஒரு பொண்ணு அது ரூம பூட்டிட்டு போயிருச்சு. துர்கா ரூம்ல ஏண்டா வச்சீங்க? கூர்க்கா ரூம்ல வச்சாதான் தப்பு. துர்கா ரூம்ல வச்சா என்ன தப்புங்கற? இவ்வளவு சீரியஸான விஷயத்தை காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்களே. போய் தொலைங்கடா. சாவியை மைண்ட் வந்து நானே எடுத்துக்கிறேன். போங்கடா. பாஸ், என் மாமியார் கால் பண்ணா நான் முக்கியமான வேலையில இருக்கேன், நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க. ஓ மாமியார் ஏண்டா எனக்கு கால் பண்ணுவாங்க? லூசு மாதிரி பேசாதீங்க பாஸ். என் மாமியார் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணா? நானும் கேக்குறேன். பாஸ், சிலைய வச்சல அந்த ரூம்ல தான் பாஸ் என் செல்லுக்கு சார்ஜ் போடுங்க. சார்ஜ். அதுக்கு என் மாமியார் கால் பண்ணா நீங்க பேசுறீங்க. நான் எப்படியாவது சாவியை கொண்டு வந்து அந்த கதவை திறக்கிறேன்டா.
நீங்க அந்த சிலையையும் சார்ஜ் பண்ண மொபைல் எடுத்துட்டு போங்கடா. படுத்துறாங்களே என்ன. நல்ல டேய் பாஸுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் ரத்த கொதிப்பெல்லாம் இருக்கு போல இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு.